ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வச்சு 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65ஐ ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் பருப்பு சாதம், ரசம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது காலிஃப்ளவரில் இருக்க புழு பூச்சியெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாக சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.